ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம லவ்னா என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்மள சில பேர் லவ்னா ஒரு பையனும் பொண்ணும் அவங்களோட லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ணுறது அப்படின்னு மட்டும் தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் லவ்ங்கிற ஒன்று மனுஷனுக்கு மட்டும் இல்லாமல் எல்லா விலங்குகளுக்கும் பொதுவான விஷயம் தான். லவ்ங்கிறது இப்போ உங்களோட அம்மா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா அதுவும் லவ் தான். அப்புறம் உங்களுக்கு ஒரு பைக்கை பிடிக்கும்னாலும் அதுவும் ஒரு லவ் தான். இது மட்டும் இல்லாமல் லவ்வுங்கிறது ஒரு நபர் மீது மட்டும்தான் வரணும்னு எந்த அவசியமும் கிடையாதாம். உங்களுக்கு பிடிச்ச ஏதாச்சும் ஒரு பெட் அனிமலாக கூட இருக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் லவ்னா என்னென்ன. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், லவ்வை பற்றின 10 இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். நம்பர் 1, சிம்பிள் ஆஃப் லவ், காதல் குறியீடு. இன்றைக்கி இந்த உலகத்தில் லவ் பண்ணாதவங்கள விட லவ் பண்ணுறவங்க தான் ரொம்பவே அதிகம். அப்படியே அவங்க லவ் பண்ணுற அவங்களோட லவ்வருக்கு கண்டிப்பாக அவங்க எல்லாருமே ஒரு ஹார்ட் ஷேப்பில் கிஃப்ட்டை தான் வாங்கி கொடுப்பாங்க. இந்த ஹார்ட் சிம்பிள் எப்படி உருவானுச்சுன்னு நம்மள யாருக்குமே தெரியாது. இந்த ஹார்ட் ஷேப் சிம்பிளை முதலாகவே சீட்டுக்கட்டுகள்லேருந்து தான் வந்துச்சான். அது மட்டும் இல்லாமல் இது ஐரோப்பிய நாடுகளில் 14ஆம் நூற்றாண்டில் தோன்றிருக்கலாம்னு சொல்கிறாங்க. ஹார்ட்ங்கிற இந்த ஒரு சிம்பிளை அன்பை உணர்த்தும் குறியீடாக மக்களுக்கு இருக்குதாம். நம்பர் 2, ஒய் டு வி லவ் வித் சம் ஒன், காதல் வருவதற்கான காரணங்கள். ஃப்ரெண்ட்ஸ், ஒருத்தவங்க மேலே உங்களுக்கு லவ்ங்கிறது எப்படி வருதுன்னு என்னைக்காச்சும் திங்க் பண்ணியிருக்கீங்களா? லவ் வர்றதுக்கு நிறைய சிம்டம்ஸ் இருக்குது. அதில் முக்கியமான ஒன்றுனா அது நம்ம பிரெயினில் சுரக்கிற டோப்பமைன்கிற சுரப்பி தான். இந்த சுரப்பி நமக்கு ஹாப்பினஸை உருவாக்கி ஒரு செயலை மீண்டும் மீண்டும் செய்ய நம்மளை புஷ் பண்ணுவோம். நம்மளோட இதயத்தில் லவ்ங்கிற உணர்வை இந்த நாரட்டினிலிருங்கிற சுரப்பி தான் நமக்கு தோன்ற வைக்குமோ. அது மட்டும் இல்லாமல் பெனிபெதிலமின்ங்கிற இன்னொரு சுரப்பி நமக்கு லவ் வரப்ப நம்ம உடம்புல பட்டர்ஃப்ளை பறக்கிற மாதிரியான ஃபீலை நமக்கு ஏற்படுத்துமோ. இந்த லவ்ங்கிறது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க மீது தான் நீங்கள் அதிகமாக அவங்கள கேர் பண்ணுவீங்களாம். நம்பர் 3, ஒய் லவ் ரெப்ரசன்ட்ஸ் ரெட் ரோஸ், காதல் ஏன் சிகப்பு நிற ரோஜாவை குறிக்கிறது? கிரீக் ரோமானிய கலாச்சாரப்படி காதல்ங்கிறது கடவுளோட முதன்மையான அன்பை வெளிப்படையாக காட்டுவதாகும். இந்த அன்பை வெளிப்படையாக காட்டுறதுக்கு தான் ரோஜாவை படைத்ததாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் சிகப்பு ரோஜாவை காதலின் அடையாளமாக எல்லாரும் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நம்பர் 4, லவ் சிம்டம்ஸ், காதல் அறிகுறிகள். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் யாரையும் லவ் பண்ணலைனாலும் உங்களை யாராச்சும் லவ் பண்ணுறாங்களான்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு வாங்க பார்ப்போம். உங்களுக்கு பிடிச்சவங்க கண்களை நேருக்கு நேர் பார்க்குறப்ப அவங்களோட இதய துடிப்பும் உங்களோட இதய துடிப்பும் ஒரே நேர்கோட்டில் இருந்தால் 100% லவ் வரதுக்கான சான்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு பொண்ணை நீங்கள் பார்த்து பேசும்போது அவங்களோட கண்ணில் உள்ள கருவிழி 40% பெருசாக விரிந்து காணப்பட்டால் அவங்களுக்கும் உங்களுக்கும் லவ் வரதுக்கான அதிகமான சான்ஸ் இருக்கும். நம்பர் 5, ஒய் February 14th, எதுக்காக February 14th லவர்ஸ் டேவாக கொண்டாடுறாங்க? ஃப்ரெண்ட்ஸ், உங்களில் யாருக்காச்சும் தெரியுமா எதுக்காக லவர்ஸ் டேவை February 14th கொண்டாடுறாங்கன்னு? வாங்க பார்ப்போம். கிட்டத்தட்ட 200 வருஷத்துக்கு முன்னாடி பெண்களுக்கு குழந்தைகள் பிறப்பதற்காக ஒரு மருந்து கொடுக்கறதுக்கான ஒரு திருவிழாவை கொண்டாடுவாங்களாம். அந்த விழாவை தான் நாளடைவில் காதலர் தினமாக கொண்டாடுறாங்களாம். நம்பர் 6, லவ் இஸ் ட்ரக், காதல் ஒரு போதை. இந்த வீடியோவை பார்க்குற நிறைய பேர் கண்டிப்பாக ஒரு வாட்டியாச்சும் லவ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் சில எதிர்பாராத சம்பவங்களால் சில பேருக்கு லவ் பிரேக்கப் ஆயிடுது. அந்த லவ் பிரேக்கப்பால் அவங்க அதிகமாக தனிமையிலே இருக்கிறாங்க. அவங்க மனசளவில் பாதிக்கப்படுவாங்களாம். இதுதான் ஹார்ட் ப்ரோக் சிம்டம்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களையே சில பேர் லவ்னால ஃப்ரெண்ட்ஷிப்போட எந்த ஒரு டச்சும் இல்லாமல் இருப்பாங்க. இதுதான் கமிட்டடோட சிம்டம்ஸாம். லவ்ங்கிறதும் ஒரு விதமான அடிக்ஷன் தான். இது ஒரு செயலை மீண்டும் மீண்டும் செய்ய தூண்டவும். இதற்கு நம் மூளையில் உள்ள டோபமைன் தான் முழு காரணமும். இந்த உலகத்தில் லவ் பண்ணவே தெரியாத சில நபர்களும் இருக்காங்கன்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுமா? ஆமாம், அதுவும் உண்மைதான். சில நபர்கள் ஒபிசிவ் காம்பல்சிவ்ங்கிற டிஸார்டரால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இவங்களால லவ் வரதுக்கான எந்த ஒரு ஃபீலிங்ஸையுமே உணர முடியாதாம். நம்பர் 7, லவ் ஹேஸ் நோ வாய்ஸ், காதலுக்கு கண் இல்லை. லவ்ங்கிறது மனுஷங்க மீது மட்டும் இல்லாமல் ஒரு பொருள் மற்றும் உங்களுக்கு பிடிச்ச ஒரு விலங்குகள் மீது அன்பை வெளிப்படுத்துவதே உண்மையான லவ் ஆகும். நம்பர் 8, கிஃப்ட்ஸ் ஃபார் லவ், காதலுக்கான பரிசுகள். இந்த உலகத்தில் உள்ள மற்ற நாடுகளை விட இந்தியாவில் தான் ஆண்களை விட பெண்கள் தான் அதிகமான கிஃப்டை வாங்குறாங்களாம். இந்தியாவில் தான் பெண்கள் மட்டும் 35% அதிகமான கிஃப்ட்ஸை வாங்குறாங்கன்னு
ஒரு சர்வே பண்ணதில் தெரிய வந்திருக்காம். நம்பர் 9 சைல்ட்ஹுட் லவ், சிறுவயது காதல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருக்குமே கண்டிப்பாக ஸ்கூல் லவ்னு ஒன்று கண்டிப்பாக இருந்திருக்கும். அப்படி நீங்கள் ஸ்கூல் படிக்கையில் இருந்த ஒரு லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிங்கன்னா அந்த லவ் மிக உறுதியானதாக இருக்குமாம். இதுதான் சைக்காலஜியின் உண்மையாகும். நம்பர் 10 டோன்ட் பி நைஸ், நல்லவனாக இருக்காத. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கேர்ள்ஸ் அப்பாவியான பாய்ஸை அவங்களோட லைஃப் பார்ட்னராக கண்டிப்பாக சூஸ் பண்ண மாட்டாங்களாம். ஏன்னா அந்த காலத்தில் ஒரு பெண்ணை நல்லா பாதுகாப்பாகவும் நல்ல வழியில் நடத்துவன தான் பெண்கள் ஈர்க்கப்படுவார்களாம். அது மட்டும் இல்லாமல் அப்பாவியான ஆணாக இருந்தால் பெண்கள் கண்டிப்பாக உங்களை கழட்டி விட்டுருவாங்களாம். லவ் வர எவ்வளோ நேரம் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ்? உங்களுக்கு ஒருத்தர் மீது லவ் வர வெறும் 4 நொடிகள் போதுமானதாம். ஆனால் உங்களோட லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ணுறது ரொம்பவே முக்கியமான ஒன்று. அதனால் நீங்கள் கொஞ்சம் டைம் எடுத்து நல்ல லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் யாராச்சும் லவ் பண்ணியிருக்கீங்கன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள். நமக்கெல்லாம் லவ் செட் ஆகாது அப்படிங்கிறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்ப்போம் எவ்வளோ பேர் இருக்கீங்கன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க நம்ம டெய்லி பேட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.